இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கலாம், அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. Let P and Q be points of trisection of AB. அது என்ன ட்ரைசெக்ஷன்? நம்ம இவ்வளோ நேரம் அதை பார்க்கவே இல்லைல்ல. ட்ரைசெக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ஒரு லைன், கரெக்டா? ஒரு லைன்ல வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபினா என்ன சொல்லியிருக்காங்க? லெட் PQ be points of trisection of AB. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லைனை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கும் போது இங்கே 2 பாயிண்ட்ஸ் வருதா? இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட், கரெக்டா? 3 செக்ஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம். அப்படி பிரிக்கும் போது நமக்கு 2 புது பாயிண்ட்ஸ் இருக்கா? இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து P and Q. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரைசெக்ஷன்னு சொல்கிறோம். ஏன் ட்ரைசெக்ஷன்னு சொல்கிறோம்? 3 செக்ஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம், கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன், இது தேர்ட் செக்ஷன். 3 செக்ஷனாக நம்ம பிரிச்சனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? ட்ரைசெக்ஷன்னு சொல்கிறோம். இந்த லைன் ஏபிங்கிற லைனை நம்ம பிரிச்சனால ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? லெட் PQ be points of trisection of AB. அப்போது இந்த ஏபி லைனை வந்து 3ஆக பிரிக்கிற இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன? PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க? இந்த P and Q இந்த 2 பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா நாலேஜை வச்சு இதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை வச்சு இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நாலேஜ் வச்சு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன வேலைன்னா, இந்த P and Q இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம மேலே வரைஞ்சிக்கலாம். இது A, இது B, இது P, இது Q. நம்ம வந்து P and Q இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அது வந்து 4,7, பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 16,2. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏ அப்புறம் பி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது 16 - 4 பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 12. அப்போ 12 தான் வந்து இந்த ஹோல் லைனோட டிஸ்டன்ஸ், அதாவது லென்த், கரெக்டா? இப்போ வந்து ஏ அண்ட் பி இதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க? ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபி, அதாவது ஏபியை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் அதே மாதிரி Qலேருந்து பியில் இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும், கரெக்டா? இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னா, இந்த 12 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் 4, இங்கே இருக்கிறது 4, இங்கே இருக்கிறது 4ன்னு தெரியும். இப்போ இனிஷியலாக இங்கே வந்து எக்ஸில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? 4ன்ற வேல்யூ இருக்குது. அப்போ அடுத்து பிக்கு போகும்போது எக்ஸ் வந்து இன்னும் 4 யூனிட் ஜாஸ்தி தானே ஆகும். ஏன்னா நமக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும்? 4ன்னு தெரியும். அப்போது இந்த எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து இங்கே பியோட எக்ஸ் வேல்யூவாக வரும்போது அப்போது இங்கே எக்ஸ்வையில் இருக்க எக்ஸ் எப்படி இருக்கும்? இந்த 4ஐ விட 4 யூனிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸ்னு. அப்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கும்? ஆல்ரெடி நமக்கு இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது இன்னும் 4 ஜாஸ்தி ஆகும்னா 4 + 4 8 தான் வந்து இங்கே இருக்கும். அப்போ பியோட எக்ஸ் வேல்யூ என்ன? 8. அதே மாதிரி இப்போ Qவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும்? இங்கேருந்து இங்கேயும் வந்து 4 யூனிட்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியும். அப்போது Qவோட எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? இங்கே 8 இருக்குது, இங்கேருந்து இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா 4 யூனிட்ஸ் ஆகுது. அப்போது 8 + 4
which is equal to 12. சரியா? அப்போ இந்த இடத்துல q ஓட x வேல்யூ வந்து 12 இருக்கும். 12, y. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? p and q க்கு வந்து x வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். x கோஆர்டினேட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா y வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே ரெண்டு பாயிண்ட்ஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா the corresponding axis வேல்யூவில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூவை வச்சு லோவஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இங்கே ஹையஸ்ட் வேல்யூ என்ன? 7. அப்போது 7 minus -2. நமக்கு ஆன்சர் என்ன? 9. ஸோ இங்கே y ஆக்சிஸில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 9 யூனிட்ஸ். அப்போ 9 யூனிட்ஸை வந்து ஈக்குவல் 3 பார்ட்ஸாக பிரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 9 வந்து 3ஆல் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதுதான் ஆரிஜின். இங்கே -1 இருக்கும், இங்கே -2 இருக்கும். இங்கே 1 2 3 4 5 6 7. நமக்கு என்ன தெரியும்? -2லேருந்து 7 வரைக்கும் 9 யூனிட்ஸ்னு தெரியும். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா -2லேருந்து தான் மேலே போகணும். சரியா? இப்போது இங்கே இருக்க இந்த ரெண்டு y வேல்யூஸ் எங்கே இருக்கும்? இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்ற பேரில் -2க்கு தாண்டி போயிடக்கூடாது, 7க்கு மேலேயும் போயிடக்கூடாது. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே நமக்கு வந்து ப்ளஸில் தான் வேல்யூஸ் இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 4 இருந்துச்சு, +4 பண்ணோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. மறுபடியும் +4 பண்ணோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே வந்து +3 பண்ணக்கூடாது. 7 + 3 நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து -2லேருந்து 7க்கு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா -2லேருந்து 3 யூனிட்ஸை ஆட் பண்ணி 7 வரைக்கும் நம்ம போகணும். சரியா? அப்போ இங்கே -2 இங்கே இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும்? 3 யூனிட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஈக்குவலாக பிரிச்சினால இங்கே 3 யூனிட்ஸ், இங்கே 3 யூனிட்ஸ், இங்கே 3 யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா -2 இங்கே இருக்குது. ஒரு யூனிட் தாண்டி வந்தோன்னா -1, இன்னொரு யூனிட் தாண்டினோன்னா 0, இன்னொரு யூனிட் தாண்டினோன்னா 1. அப்போது இந்த இடத்துல q-ஓட y வேல்யூ என்னன்னா 1. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து 9 வந்து ஈக்குவல் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். அப்படி பிரித்தப்போ 3 யூனிட்ஸ் வருது. கரெக்டா? அப்போ வந்து இங்கேருந்து இங்கே ஒரு யூனிட்டு, அதாவது ஒரு 3 யூனிட். அப்போ வந்து இங்கேருந்து இங்கே ஒரு டிவிஷன். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து இங்கே மறுபடியும் 3 யூனிட்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ ஒரு யூனிட், 2 யூனிட், 3 யூனிட். அப்போ இங்கேருந்து 4 வரைக்கும் இன்னொரு டிவிஷன். சரியா? இங்கேருந்து மறுபடியும் 3 யூனிட் கன்சிடர் பண்ணுங்க. 5 6 7. இது ஒரு 3 யூனிட். கரெக்டாக வருதா? அப்போ நமக்கு வந்து -2 இங்கே இருக்குது. இங்கேருந்து 3 யூனிட்ஸ் நம்ம தாண்டி வந்தோன்னா இங்கே 1ன்னு y வேல்யூ கிடச்சிரும். இங்கேருந்து 3 யூனிட்ஸ் தாண்டி வந்தால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல வந்து 4ன்னு நம்ம எழுதிடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து p and qஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இன்னொரு டைம் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? 16 - 4 அது வந்து 12. இப்போ நமக்கு என்ன தெரியும்? 12 வந்து 3ஆக டிவைட் பண்ணோன்னா 4. சரியா? இப்போ இங்கே 4 யூனிட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது, 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நமக்கு எக்ஸில் என்ன வேல்யூ இருந்துச்சு? 4ன்னு இருந்துச்சு. இப்போ ஆப்வியஸாக இங்கே வரும்போது என்ன ஆகும்? இன்னொரு 4 வந்து ஆட் ஆயிரும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 தானே. அப்போது இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். அப்போ 4 + 4 வந்து நமக்கு 8ன்னு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் நமக்கு என்ன தெரியும்? இங்கேருந்து இங்கே இருக்கிறதும் 4ன்னு நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ். அதனால் இங்கே வரும்போது 8 + 4 வந்து 12 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணி என்ன பண்ணோம்? p and qஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். x வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மெத்தட் தான். ஆனால் இங்கே நமக்கு என்ன பிரச்சனைனா இங்கே -2 இருக்குனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இனிஷியலாக இங்கே வந்து -2 இருக்குது, இங்கே 7 இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து மைனஸ் பண்ணும். கரெக்டாக? அப்போது 7 மைனஸ் -2ன்னு பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது, மைனஸ் உள்ளே போய் 7 + 2ன்னு ஆயிரும். அப்போ 9 நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இந்த 9 வந்து ஈக்குவல் 3 பார்ட்ஸாக பிரித்தோன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து 3 நம்ம பிரித்தாச்சு. அப்படி பிரிக்கும்போது இப்போ இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பண்ணியிருந்தோம்னா இங்கே 7 + 3ன்னு பண்ணியிருந்தோம்னா இங்கே 10 வந்திருக்கும். மறுபடியும் இங்கே 10 + 3 பண்ணியிருந்தா 13 வந்திருக்கும். அப்போ 13 + 3ன்னு இங்கே நமக்கு 16 வர மாதிரி ஆயிரும். ஆனால் அப்படி வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கீழே இருந்து தான் மேலே வரும். இங்கே கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? கீழே -2லேருந்து மேலே 7க்கு வரப்போகிறோம். அப்போது -2லேருந்து ஒரு 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1 கிடைக்குது. அங்கேருந்து ஒரு 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, 4 கிடைக்குது. அங்கேருந்து ஒரு 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 7 கிடைச்சிரும். இது வந்து +7. சரியா? நமக்கு வந்து 7 கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ பி வந்து எங்கே இருக்குது, ஏக்கு பக்கத்தில், இது வந்து Q. அப்போது இங்கே வந்து Qயோட வேல்யூ வந்து 1, y வேல்யூ, Pயோட y வேல்யூ வந்து 4. புரியலன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி இல்லைன்னா, இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன மெத்தட்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லைன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது A1, இது A2ன்னு வச்சுக்கலாம். இப்போ A1 ஒரு பாயிண்ட்டு, A2 ஒரு பாயிண்ட். இப்போ இதுக்கு நடுவில் எங்கேயோ எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது எங்கன்னு, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து A3ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த சினாரியோவில் மிட் பாயிண்ட்டாக இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து A1 ஒரு பாயிண்ட் இருக்குது, A2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆனால் மிட் பாயிண்ட்டாக இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து அந்த A3ன்ற பாயிண்ட் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x, y கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ இந்த A3ங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுது, ஒரு ரேஷியோவில் வந்து இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுது. கரெக்டா? அது எந்த ரேஷியோன்றது நமக்கு தெரியாது. அதனால இந்த A3ங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுது, இந்த லைனை வந்து ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா m/nன்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லைன் இருக்குன்னா இதை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது இது ஒரு மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இங்கே A, இங்கே B. இப்படி மிட் பாயிண்ட்டை வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1:1 ரேஷியோ வந்துடும். அதாவது இந்த சைடு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இந்த சைடு இருக்க டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா 1:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சினாரியோவில் இது எப்படி பிரிக்குதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம்னா m/nன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இங்கே A1ஓட கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம x1, y1ன்னு எடுத்துக்கலாம். A2ஓட கோஆர்டினேட்ஸை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த x, yயை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த x வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த m வந்து x2 கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போது m×x2 ப்ளஸ் இந்த n வந்து இந்த x1ஓட மல்டிப்ளை பண்ணும். n×x1 divided by m+1. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம x வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதே மாதிரி y வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இந்த டைம் வந்து y வேல்யூஸோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது m×y2 n×y1 m×y2 plus n×y1 divided by m+n. இதுதான் வந்து நம்மளோட செக்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து
செக்ஷன் ஃபார்ம்லாம் நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி தரதுக்காக சொன்னேன். இப்போ வந்து நம்ம ஃபர்தராக இந்த கொஸ்டினை வந்து இந்த மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, இது பாயிண்ட் பி, நடுவில் இங்கே பி, இங்கே கியூ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பியோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம இந்த பி பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த லைனை வரைஞ்சிக்கலாம். இந்த கியூ பாயிண்ட் வந்து மார்க் பண்ண வேணாம். அப்போது இந்த லைன் எப்படி இருக்கும், இங்கே ஏ, இங்கே பி, இங்கே பி. இப்போ நம்ம m/n கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த லைனை எப்படி டிவைட் பண்ணுது, இங்கே ஒரு யூனிட் இருக்குது, இதை விட டபுள் த டைம்ஸ் இந்த சைடு இருக்குது. கரெக்டா? அப்போ ரேஷியோ வந்து 1:2ன்னு இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுது. அப்போ பியோட ரேஷியோ வந்து 1:2. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து 2. ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்ன 4, 7. பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 16, -2. அப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம்மோட வேல்யூ 1 இன்ட்டு x2, x2ஓட வேல்யூ 16 ப்ளஸ் என்னோட வேல்யூ 2 இன்ட்டு x1ஓட வேல்யூ 4 divided by m plus n எவ்வளோ 1 plus 2 கமா இங்கே வந்து m into அதாவது 1 into y2, y2ஓட வேல்யூ வந்து -2 plus 2 into அதாவது n வந்து 2 தானே, அதனால 2 into y1, y1ஓட வேல்யூ வந்து 7 divided by 1 plus 2. அப்போ இது simplify பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 16, 1 into 16, 16 plus 2 into 4 வந்து 8 divided by 1 plus 2 வந்து 3 கமா இங்கே 1 into -2 வந்து -2 plus 2 into 7 வந்து 14 divided by 3. இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 plus 8 எவ்வளோ 24. கரெக்டா? 24 divided by 3 கமா -2 plus 14 எவ்வளோ 12. 12 divided by 3. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 24 3 டேபிளில் எத்தனை டைம் வரும், 8 டைம்ஸ் வரும். கரெக்டா? அப்போது 8 கமா இதையும் டிவைட் பண்ணோம்னா 12 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம் வரும், 4 டைம்ஸ் வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 8, 4. அப்போ இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் என்ன 8, 4. நம்ம முன்னாடி மெத்தடில் கண்டுபிடிச்சப்போ இதே ஆன்சர் தான் வந்துச்சு. கரெக்டா? இந்த மெத்தட்லையும் வந்து நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கியூவோட வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கியூவோட பொசிஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ கியூ எங்கே இருக்குது, பி கிட்ட இங்கே இருக்குது. கரெக்டாக? அப்போது கியூ வந்து எந்த ரேஷியோவில் இந்த லைனை டிவைட் பண்ணுது, இங்கே 1 இருக்குது, அதை விட டபுள் டைம்ஸ் இங்கே இருக்குது. அப்போது 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுது. கரெக்டாக? அப்போ எம்மோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ வந்து 1. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதே இருக்கட்டும், ஏன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் மாறாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. நமக்கு இங்கே 8, 4ன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே வந்து 16, 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் பி அண்ட் பிக்கு வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா m வந்து 2வா, அப்போ 2 into
x2 ஓட வேல்யூ வந்து 16 ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1 இன்டூ x1 வந்து 4 டிவைடட் பை m ப்ளஸ் n வந்து 2 ப்ளஸ் 1 கமா இப்போ வந்து m இன்டூ y2 அப்போ 2 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் 1 இன்டூ 7 divided by 2 plus 1 என்ன பண்ணியிருக்கோம்னா m ஓட வேல்யூ 2 into minus 2 இங்கே வந்து m into y2 இருக்குது கரெக்டாக அதனால m into y2 பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் n ஓட வேல்யூவை வச்சு y1 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் கீழே divided by m plus n அதாவது 2 plus 1 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 16 16 2s are எவ்வளோ 32 plus 1 into 4 வந்து 4 divided by 3 comma 2 into minus 2 வந்து minus 4 plus 7 1 into 7 7 தானே plus 7 divided by 3 இந்த further simplify பண்ணோம்னா 32 plus 4 வந்து 36 divided by 3 comma minus 4 plus 7 என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 கரெக்டா 7ல 4 போச்சுன்னா 3 தான் இருக்கும் அப்போ 3 divided by 3 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா 36 வந்து 3 டேபிளில் 12 டைம்ஸ் 3 வந்து 1 டைம் அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு கிடைக்கும்னா 12,1ன்னு கிடைக்கும் இப்போ கியூவோட பாயிண்ட்ஸ் என்ன 12,1 இதே ஆன்சர் தான் நமக்கு போன மெத்தட்லையும் கிடைச்சிச்சு சரியா இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்கலான்னு எப்படின்னா நம்ம தான் ஏர்லியராக வந்து பியோட பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2 அப்போ இது வந்து x1 வச்சுக்கலாம் இது x2 சாரி இது y1 இது x2 இது y2 அப்போ x1 plus x2 எவ்வளோ 8 plus 16 divided by 2 comma y1 வந்து 4 இங்கே வந்து plus minus 2 divided by 2 அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 plus 16 எவ்வளோ 24 divided by 2 4 plus minus 2 அப்போ இங்கே 2 வந்துடும் கீழேயும் 2 இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்கே 12 இங்கே 1 2 டேபிளில் 24 12 டைம்ஸ் தானே இங்கே வந்து 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் ஸோ இப்போ ஆன்சர் வந்து 12,1 அதே ஆன்சர் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரியா எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்தால் ஓகே தான் உங்கள் ஸ்கூலில் வந்து எந்த மெத்தடில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவாக இருக்குது ஈஸியாக இருக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ 12th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க சரியா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து இந்த சர்க்கிளில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து கேன்னு சொல்கிறாங்க இந்த சர்க்கிள் கேவோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இது வந்து 0,0ன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆரிஜின் வந்து 0,0ன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் இந்த ஏபிசி வந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்காமா அதாவது இங்கேயோ இல்லை இங்கேயோ இல்லை இங்கேயோ இருக்குன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து என்ன பாயிண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க 0,0ன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சென்டர் பார்ட்லேருந்து இந்த அவுட்டர் பார்ட்டை டச் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ்னு சொல்லுவோம் கரெக்டாக அப்போது சர்க்கிளோட ரேடியஸ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே இருந்தாலும் ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிறதும் ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்க ரேடியஸும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி இங்கே இருந்தாலும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும்
நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ வந்து இங்கே பிளேஸ் பண்ணலாம், பி வந்து இங்கே, சி வந்து இங்கே. இப்போ ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்ன, 1, -8. பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து -4, 7. சியோட கோஆர்டினேட்ஸ் வந்து -7, -4. இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒருவேளை ஒன் ஆஃப் த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0, 0 இருந்தால் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு எடுத்துக்கலாம், வெறும் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக, அண்டர் ரூட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஓலிருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஓலேருந்து ஏ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஓலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓலேருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் என்ன, கோஆர்டினேட்ஸ் என்ன, 1 ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஸ்கொயர். இங்கே வந்து ஆரிஜினில் நமக்கு 0, 0 இருக்கிறனால நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா, அப்போது 1 ஸ்கொயர்னா 1 தான், 8 ஸ்கொயர்னா 64. நமக்கு ஆன்சர் வந்து √65ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே ஆரிஜின்லேருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து √65. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஆரிஜின்லேருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து √65. இப்போ அதே மாதிரி பிக்கும் பண்ணணும். OB is equal to பியோட பாயிண்ட்ஸ் என்ன, -4 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49. இதை ஆட் பண்ணோன்னா √65. இங்கேயும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, √65ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஓசிக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓசியோட பாயிண்ட்ஸ் என்ன, -7, -4. அப்போ -7 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் which is equal to -7 ஸ்கொயர் எவ்வளோ, 49. கரெக்டா, ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16. இதே தான் இங்கேயும் வந்திருக்கு, ஆனால் என்ன 49 முன்னாடி வந்திருக்கு. இப்போ ஆன்சர் என்ன, √65. நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஆரிஜின்லேருந்து எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, √65 இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிளில் தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு √65. ஏன்னா ரேடியஸ் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம லைன் வரைஞ்சாலும் எல்லா இடத்துலையுமே √65 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்டுமே அந்த சர்க்கிளில் தான் இருக்குது. இந்த சர்க்கிளோட இந்த அவுட்டர் கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இது மேலே தான் இருக்குது. அதே மாதிரி ரேடியஸோட வேல்யூ வந்து √65 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, given the points D and E, check whether D and E lie within the circle, on the circle or outside the circle. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. D வந்து -5, 6, E வந்து 0, 9. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இப்போ ஏர்லியராக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த ஏபிசிங்கிற பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, அவுட்டர் லைன், இது மேலே இருக்குன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஎன்இன்னு 2 பாயிண்ட் கொடுத்து இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு என்ன தெரியும், ரேடியஸ் வந்து √65ன்னு தெரியும். ஒருவேளை இந்த 2 பாயிண்ட்ஸில் டிஸ்டன்ஸ் வந்து √65 விட கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்கிள்குள்ளே இருக்கும். சரியா, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு சர்க்கிள்குள்ளே பாயிண்ட்ஸ் வரும்.
ஒருவேளை டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு சர்க்கிளுக்கு வெளியே பாயிண்ட்ஸ் வரும். ஒருவேளை டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த லைன் மேலேயே வந்து பாயிண்ட்ஸ் வரும். புரியுதா? இப்போ 65 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், உள்ளதாக வரும். இங்கே வரைக்கும் வரணும்னா சென்டர்லேருந்து இப்போ நான் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைகிறேன்னா எனக்கு இது √65 இருக்கணும். இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே எங்கேயோ தானே நல்ல லைன் வரைய முடியும். அப்போ இது வந்து சர்க்கிள்குள்ளேயே தானே இருக்குது இந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒருவேளை இது √17 இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வெளியே போயிடும் இல்லையா? அப்போ இது தாண்டி போனால் என்ன ஆகுது, சர்க்கிள் விட்டு வெளியே போயிடும். இதை தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எக்ஸாக்டாக √65 இருந்தால் என்ன ஆகும், சர்க்கிள் மேலேயே வந்து நமக்கு பாயிண்ட் இருக்கும். இப்போ அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தெரியும், ஆரிஜின் வந்து 0,0ன்னு தெரியும். இப்போ சர்க்கிளோட சென்டர் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0ன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சும் இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த பாயிண்ட் வந்து உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஓக்கு பண்ணலாம். சரியா? நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இந்த சின்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதினாலே போதும். ஏன்னா நமக்கு வந்து 0,0ன்னு இருக்குது இன்னொரு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். அப்போ வந்து x1 square plus y1 square under root. அப்போ இங்கே x1 ஓட வேல்யூ என்ன, -5 square plus y1 ஓட வேல்யூ வந்து 6. அப்போ 6 square. அப்போ இது -5 squareனா 25 plus 6 squareனா எவ்வளோ, 36. இப்போ 36 plus 25 எவ்வளோ, இது 11. மேலே போயிடுச்சுன்னா இது வந்து 6 ஆயிரும். கரெக்டா? அப்போ வந்து 61. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, √61. இப்போ √61 வந்து ரேடியஸை விட சின்னதா பெருசா, சின்னது. கரெக்டாக? ஏன்னா ரேடியஸ் வந்து √65. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா சர்க்கிள்குள்ளே இருக்குது. பாயிண்ட் டி எங்கே இருக்குது, சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆரிஜின்லேருந்து அது இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, √61. அப்போ அது வந்து சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ஈக்கும் இதே மாதிரி டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஈயோட கோஆர்டினேட்ஸ் என்ன, 0 ஸ்கொயர் ப்ளஸ் 9. அப்போ 9 ஸ்கொயர். கரெக்டா? x1ஓட வேல்யூ வந்து 0, y1ஓட வேல்யூ வந்து 9. அப்போ அதை தான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 0 வந்துடும். 9 ஸ்கொயர்னா எவ்வளோ, 81. கரெக்டா? அப்போ √81. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, √81. இப்போ 81னா √81 வந்து ரேடியஸை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்குது. ஏன்னா ரேடியஸ் வந்து 65, √81 வந்து 65 விட ஜாஸ்தி. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, சர்க்கிளுக்கு வெளியே இருக்குது. இ வந்து சர்க்கிளை விட்டு வெளியே இருக்குது. சரியா? பாயிண்ட் டி வந்து சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஏன்னா அதோட வேல்யூ வந்து √61. பாயிண்ட் இ வந்து சர்க்கிளை விட்டு வெளியே இருக்குது. ஏன்னா அதோட வேல்யூ வந்து √81. அப்போ நம்ம இப்போ ஆன்சர் என்னன்னு எழுதிடணும், பாயிண்ட் டி lies within the circle but point E lies outside the circle, outside the circle K. இந்த சர்க்கிளோட பேர் வந்து K. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 12th question. அடுத்து வர வீடியோவில் நீ பேலன்ஸ் இருக்க 4 questions பார்க்கலாம். அதை பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட்.